இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை நேரம் உங்களுக்கு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இனிமையாகவும் அமையட்டும். வணக்கம். 8/10/2025 இன்றைக்கு புதன்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே புரட்டாசி மாதம் 22ஆம் நாளான இன்று தேய்பிரையில் பிரதமை காலை 7:40 வரைக்கும் இருக்கும். பிறகு துதியை திதி வந்துவிடும். அஸ்வினி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கும். தேய்பிரையில் பிரதமை இருக்கக்கூடிய இந்த நாளிலே வருடம் ஆரம்பித்து 281 நாட்கள் ஆகிட்டது. இன்னும் 84 நாட்கள் கையில் இருக்க போகிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேலை 4:45 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 11:45 வரைக்கும், சாயங்கால வேலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். ராகுவின் காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை காலம் 10:30 12 மணி வரைக்கும். யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். சூலமானது வடக்கு பக்கம் பால் பரிகாரமாக உண்டு. கன்னி ராசிக்குள்ளரே சூரியன் 1 நாழிகை 27 வினாழிகள் இருக்கப் போகிறார். சூரியனின் உதய நேரம் 6:02. அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்தால் ஹஸ்த நட்சத்திரத்திலே இன்றைய நாள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே ஹர்ஷ யோகம் தைத்துளை கரணம் என்ற யோக கரணங்கள் உண்டு. ஹர்ஷணம் யோகம் அப்படின்னா புதுசாக வாகனங்கள்லாம் ஏறினது, வாகனங்கள்லாம் வாங்கிறது, நல்ல அந்த ஜுவல்ஸ் கார் ஜுவல்ஸ்னு சொல்லுவோம், அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணுறது, அழகாக செட் பண்ணி வச்சுக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புதுசாக எதனா ஏற்கலப்பை இல்லை டிராக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிறது, பதவி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் அந்த அர்ஷண யோகத்தில் பண்ணால் நல்ல விருத்தியை கொடுக்கும். சுபமான யோகம் தான் இந்த யோகம். கரணங்களிலே பொறுத்தவரை தைத்துளை கரணம் கொஞ்சம் சண்டை வம்பு விஷயத்துக்கெல்லாம் போகிறது, சமாதானம் செய்வது, விவகாரங்களை தீர்த்து வைப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம். துதியை அப்படிங்கிற திதியானது விவாகம் செய்வது, யாத்திரை போகிறது, ஆபரணங்களை தயாரிக்க சொல்கிறது, அணிந்து கொள்வது, மங்களகரமான மாங்கல்யங்கள்லாம் இன்றைக்கி கொடுத்துட்டு வரலாம், ஆர்டர் கொடுக்கலாம், அதெல்லாம் நல்லது. மத்தியான வேளையில் பிரதமை தேதி முடிஞ்சு துதிய தேதி 7:40 நிற்கிறவங்க இது வந்துடும், அதனால் கொடுக்கலாம். இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினினால குதிரை அப்படின்னு வச்சுக்கலாம், கேது அப்படின்னு வச்சுக்கலாம். விவாகம் செய்கிறது, புதுசாக கலை நுணுக்கங்கள் அப்படின்னு விஷயங்கள்லாம் பண்ணுறது, புது மனை புகிறது, நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது, வித்யாரம்பம், பதவி ஏற்றுக்கிறது, தானியம் வாங்கிறது, ஆபரணம், மாடு இதெல்லாம் வாங்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க வெளிநாட்டு செய்கிறதுக்கு, மாங்கல்யம் செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு, சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது, விதை விதைக்கிறது, வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்றது, இப்படி பல விதத்திலும் நல்ல காரியங்கள் எல்லாம் இன்று செய்யலாம். கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னா, இன்றைய நாளிலே சூரியன் கன்னிராசியிலும், செவ்வாய் புதன் துலா ராசியிலும், சனி வக்கரகதியிலே இருக்க சந்திரனோட சேர்ந்திருக்க மீன ராசியிலும், கும்பராசியிலே நமக்கு ராகுவும், மீனராசியிலே மிதுன ராசியிலே குருவும், சிம்ம ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் அமர இந்த நாள் இருக்கிறது. இனிய நாளாய் அமையப்போகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும்னு பார்க்கலாம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய மேஷ ராசிக்குள்ளே அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார்.
இவர் அமரவுடைய இந்த காலை வேலை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான புதிய உத்திகளை மனதிலே கொண்டு வரும். எந்தெந்த வேலையை எப்படிலாம் செய்யலாம், இந்த வேலையை எப்படி செஞ்சோமே அப்படி செய்யணுமே அப்படின்னு கொஞ்சம் மாற்றி செய்கிறது, மாற்றி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மாற்றி யோசிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கி கொண்டு வந்து தரக்கூடிய நாள். நீங்கள் அழகாக இப்படி ஃபேமிலியிலலாம் நம்ம வந்து காய்கறியெல்லாம் இது பண்ணி சமைக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அப்படி குக் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துப்போம். அப்போது அப்படி நல்லத்தையும் சமைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் மனசில் கொண்டு வருவீங்க. எப்படி அதை பண்ணணுன்ற முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முறைகள் படி எல்லாத்தையும் கொண்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி முறைப்படுத்தக்கூடிய நாள் இன்று. அதனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு புதன்கிழமை அவசியம் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், முக்கியமாக திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையினை வழிநடத்தி செல்லும். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிகப்பு கலரை பயன்படுத்துவதும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலே 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனின் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியின் 3க்குரியவன் 12இல் அமர்வதனாலே முயற்சிகளிலே சில குழப்பங்கள் வரும். தேவையற்ற அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள். காலச்சக்கர புருஷத்தின் 1ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நம்ம செய்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படின்னு உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் சிதறாமல் நீங்கள் செய்தீர்களானால் இந்த காரியங்கள் வெற்றியை தரும். இல்லைன்னா வேஸ்ட்டாக அலைஞ்சேன்னு ஒரு அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி டேவை ஹேண்டில் பண்ணுங்கள். 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பச்சை கலர் அப்படிங்கிறது இன்றைக்கி உகந்த கலராக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. லாபஸ்தானமான மேஷராசியுள்ளே சந்திர பகவான் அமர்வது வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடைப்பது உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அதனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்திலே 2-11 அப்படிங்கிற தொடர்பு இருந்தாலே பணம் வரும். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே சௌக்கியங்கள் நிறைய கொடுக்கக்கூடியதான 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் இருப்பதனாலும் 3ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலும் தன லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. மண்மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடத்திலே அமரக்கூடிய சூரியனும் சந்திரனும் சனியும் பார்த்துக்கொள்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே தொழிலிலே முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒருங்கே அமைந்திருக்கிறது. திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெற்றியை தரும். 1-6 என்ற எண்ணும் பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தரும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. வெளிநாடு பிரயாணங்கள் நீங்கள் எண்ணியவாறு செய்வதற்கு இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். தொலைத்தொடர்புகள் போன்ற வசதிகள் உங்கள் லாபத்தை மேன்மேலும் பெருக்கித் தரும். 12க்குரிய குரு செலவுகள் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ண ஓட்டத்தை நன்மையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் லைனப் பண்ணுங்க. சுக்கிரன் கேது சேர்ந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் காரியம் வேலைகள்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதை அழகாக தெளிவாக பேசி தெளிவாக பண்ணினீங்கன்னா உங்கள் விளக்கமான விஷயங்கள் வெற்றி என்ற இலக்கை அடையும். இதுதான் இன்றைக்கி சூட்சமம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாகி அமைவதற்கு நீங்கள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கை வளத்துடன் நலத்துடன் அமையும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே.
சித்தம் எந்த விதத்திலும் கலங்காமல் மனதிலே எப்படியெல்லாம் அடுத்தவரை பற்றிய எண்ணங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்களோ அந்த விவேகத்துடன் வாழ்க்கை அழகாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்று. வீடு, வாகனம் மற்றும் செயல்திறன்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்களால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய நல்ல நாள். குருவின் அருளாலே அனைத்து விதமான செய்கைகளும் திறனாக அமையக்கூடிய நாளிலே சந்திர பகவான் மேஷ ராசியிலே அமர பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே தந்தையின் அருளாலே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் சூரியனை வணங்கி காரியங்களை தொடங்கும்போது வெற்றி உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கும். அதனால் இன்றைக்கி சூரிய பகவானை வணங்குவது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. மனதிலே கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருப்பதனால தேவையற்ற குழப்பங்கள், மறதிகள், சுகம் குறைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே இன்றைக்கி. நீங்கள் எடுத்த காரியத்தை பதறாமல் கவனத்துடன் செய்யும்போது வெற்றியின் இலக்கை அடையலாம். இன்றைய நாளுக்கு சூரிய நாராயண பெருமானை வழிபடுவது உங்களுக்கு தெளிவை தரும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் நீலக்கலரும் அதிர்ஷ்டத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே செவ்வாயும் புதனும் அமர இன்றைய நாளிலே நேரடி பார்வையாக சந்திரன் அமர்வதனாலே இல்லற சுகம் நல்லறமாக அமையவும் தொழிலிலே முன்னேற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் திறம்பட செய்வதனாலே அது வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டாம். தொழில் ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் நேரடியாக பார்ப்பதனாலே தொழிலிலே புதிய யுக்திகளை எல்லாம் கொண்டு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கொடுக்காம நல்ல விஷயமாக தைரியத்தை கொடுக்கக்கூடிய தைரிய லக்ஷ்மியை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளர சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பயம் மனசில் நிறைய இருக்கும். குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியின் 9ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் காரிய தாமதங்களை ஏற்படுத்துவார். கொடுத்த காசை திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லி 4 வாட்டி அலையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. கவலை இல்லை. உங்கள் மேலே இருந்த வழக்குகள் போன்றவைகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். வழக்குகள் சாதகமாகிறதும் மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருப்பதனால கொஞ்சம் பயத்தை போக்கி நல்லதாக நடத்தி கொள்ளுங்கள். வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நரசிம்மமூர்த்தியை வழிபடுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தருவதற்கு அவரின் அனுகிரகம் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் என்கிற மேஷராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள எடுத்துக்கிறார். குழந்தைகள் மூலியமாக சில காரியங்கள் தவறுகளாக நடப்பதற்கும் யூகங்கள் வணிகத்திலே சில ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகிறது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சிறு நஷ்டங்கள் மனதை கிளேசமாக கொண்டு வரும். புதனும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய இந்த பார்வையானது இந்த 5ஆம் இடத்திலே விழுவதனாலே லாபஸ்தானத்திலேருந்து வருவதனாலே நஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால்
தவறுகள் இயற்கை. நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் நிதானித்து செய்தீர்கள் என்றால் இந்த தவறுகள் கட்டுக்குள் வந்துவிடும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டியது ஸ்ரீராம பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். போராட்டம் இல்லாமல் சுமூகமாக உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே மண்மனை வாகன யோகம் கொண்ட மேஷ ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள போகிறார். அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போகிறார். கேதுவுடைய சாரம் உங்களுக்கு லாபத்தை எப்பவுமே கொடுக்கும், யோக காரகம். அதனால் உங்களுடைய நாள் இன்றைக்கு பண வரவுக்கான நாளாக அமையப்போகிறது. 4ஆம் இடமும் 11ஆவது இடத்துக்கான செவ்வாய் தன் பார்வையாலேயே தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்கிறாரு. கொஞ்சம் பண விரயம் இருந்தாலும் லாபம் மட்டுப்படாமல் இருக்கும் என்கிற அஷூரன்ஸ் இருக்குது. நல்ல ஆபரண சேர்க்கைகளும் பொன் வஸ்திர சேர்க்கைகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை புதனினாலே இருப்பதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். நீங்கள் இன்று அவசியம் காலையில் எழுந்த உடனே சூரியனை முதல்ல வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் காரியத்தை எல்லாம் செய்யுங்க. இன்றைய நாளில் சக்ஸஸ் உங்கள் பக்கம் வரும். 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பொன்னிற கலர்களை பயன்படுத்துவதும் இன்றைய நாளை சுபிட்சமாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கொஞ்சம் யோசித்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். செவ்வாயின் தன்மை பார்க்கப்படுகிற இடமானது மேஷராசியின் மேலே விழுகிறது. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். பணவரவை கொடுக்கும், ஆனால் மெதுவாக கொடுக்கும். சனி 2ஆம் இடத்திலே இருப்பதனாலும் சூரியனால் பார்க்கப்படுவதனாலும் குடும்பஸ்தானத்திலே பெரிய கலவரங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே கொஞ்சம் நிதானித்து எல்லா காரியத்தையும் செஞ்சிங்கன்னா போதும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி பண்ணுங்கள். அவசரமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு எண்ணம் போடாதீங்க. அவசரப்பட்டாக்க அண்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு குபேரலட்சுமியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல செய்தி உங்களை வந்தடையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்க அவரை நேரடி பார்வையாக சூரியன் பார்ப்பது அலைச்சலையும் மனதிலே குழப்பத்தையும் பயத்தையும் கொடுத்து கொண்டு இந்த நேரத்திலே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே 5க்குரியவரான சந்திர பகவான் அமர்வது செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தும். எதையுமே தெளிவாக புரிந்து கொண்டு செலவு செய்தீர்களானால் வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். செவ்வாயால் பார்க்கப்படுவது புதனால் பார்க்கப்படுவது என்பதனாலே நட்பு வட்டாரங்களின் மூலம் வரக்கூடிய செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே இன்று. நீங்கள் 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வணங்க வேண்டிய தெய்வமாக சனீஸ்வரனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளம் நலம் பெருக்கும். வாழ்க வளத்துடன்.